அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானிலை குறித்த அறிவிப்பு செயலியை நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. ஸோ அதை நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதில் என்னென்னலாம் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கம் போல் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் முதல்ல போய்க்கோங்க. போனதுக்கு அப்புறமா அதில் TNSMART அப்படின்னு சொல்லிட்டு மேலே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ண உடனே அதில் கீழே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். TN அலர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ரைம்ஸ் _ போட்டு R&D அப்படின்னு சொல்லி போட்டு வரும். அதில் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக கவனிக்கணும், இதில் அந்த RIMES _ R&D அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா அப்படிங்கிறத முதல்ல கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 54 MB இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஃபியூ செகண்ட்ஸில் அது டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இதில் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இதுதான் இந்த மாதிரி தான் வரும். இதில் இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இந்த ஆரோ மார்க்கை முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் என்ன அப்படின்னா, உங்களுடைய லொக்கேஷனை அக்சஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் நீங்கள் டர்ன் ஆன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ ஸோ அந்த இடத்தோட வானிலை அறிவிப்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டும். ஸோ அதுக்காண்டி தான் இதில் டர்ன் ஆன் அப்படின்னு கொடுக்குறது. இல்லை வேண்டாம், நான் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நோ தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் டர்ன் ஆன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே என்னுடைய டிவைஸோட லொக்கேஷனை அக்சஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். நீங்கள் அலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அக்சஸ் ஆன உடனே GPS நிலை கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறமா தொடரவும் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நல்வரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ள லாகின் ஆனதுக்கப்புறமா TN அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சிம்பிளை நீங்கள் கவனிக்கணும். இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த எடுத்த உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்னென்னலாம் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு, வானிலை முன்னறிவிப்பு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பார்த்ததுக்கப்புறமா இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ஹோம் பேஜுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்போட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் இருக்கும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப் லாங்குவேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ் அல்லது இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப் மாறிடும். ஸோ இதுதாங்க அந்த ஹோம் பேஜ். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, தற்போதைய வானிலை தகவல் இருக்கும், வானிலை முன்னறிவிப்பு இருக்குது, பெறப்பட்ட மழை விவரம், அணைகளில் எவ்வளோ நீர்மட்டம் இருக்குது, ஸோ வெள்ளம் எந்தெங்கெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் பேரிடர் தொடர்பான புகார் பதிவுகள், அதுக்கப்புறம் உதவி எண்கள் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தற்போதைய வானிலை தகவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அப்போது நம்ம எங்கெல்லாம் இப்போதைக்கு எங்கெல்லாம் வார்னிங் கொடுத்துருக்காங்க, எங்கே வாட்ச் பண்ணணும், எங்கே அலர்ட்டாக இருக்கணும், எங்கே ரொம்ப ரெட் அலர்ட்டாக இருக்குது, ஸோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த தற்போதைய வானிலை தகவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட மழை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த பெறப்பட்ட மழை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எங்கெல்லாம் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை இதில் காட்டும். அதுக்கப்புறம் வெள்ளம் பாதிக்கும் வசிப்பிட பகுதிகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்போ அது எந்த ஏரியாலலாம் வெள்ளம் பாதிக்கும் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனை இதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா பேரிடர் தொடர்பான புகார் பதிவு. ஸோ இப்போ எந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ பேரூராட்சி அப்படின்னா நீங்கள் இங்கே டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லும், பேரூராட்சின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குப்பையை அகற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேட்டகரி வைஸாக புகார் வகை, புகார் துணை வகை அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா இந்த புகார் பதிவு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா அது 2 ஆப்ஷன் கேட்கும், தற்போதைய இருப்பிடத்திலையா அல்லது வேறு இடத்துலையா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வேறு இடம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இன்ஃபர்மேஷன் அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைப் பண்ண வேண்டி வரும். சரியா, ஜஸ்ட் உங்கள் நேமு, உங்கள் ஃபோன் நம்பர், அப்புறம் புகாரோடைய டைப் என்ன, புகாரோட துணை வகை என்ன அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணால் போதும். ஸோ
ஸோ அந்த மாதிரி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு வந்து கால் பண்ணி எந்த இடத்துல இஷ்யூ இருக்குது, ஸோ அதை வந்து உடனே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, இதை போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்பாட்டு மொழிகளை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆப் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருடைய மொபைல்லையும் கண்டிப்பாக இந்த டிஎன் அலர்ட் அப்படிங்கிற இந்த ஆப் இருக்கணும். ஸோ உங்கள் ஏரியாவில் மழை பெய்யுமா பெய்யாதா, எந்த மாதிரி இருக்கணும், ஸோ அப்படிங்கிற அலர்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு ஆப் வழியாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ண முடியாதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இதோட ப்ளே ஸ்டோரோட லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.